டெய்லி 2 லட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும். அனீமியா, மெனோபாஸ் ஸ்ட்ரகிள்ஸ், ஹேர் லாஸ் இது எல்லாமே இதில் சால்வ் ஆகிடும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் ரொம்பவே கம்மி தான், டைமும் ரொம்பவே கம்மி, ரெசிபி ரொம்பவே சிம்பிள். இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது மேக்ஸிமம் 15 to 30 மினிட்ஸ் தாங்க. 2 ஹவர்ஸ் மட்டும் சோக்கிங் டைம் தேவைப்படும். பட் இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா டெய்லி 2 லட்டுவை ஈஸியாக சாப்பிட முடியும். இந்த லட்டுவை எதில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கார்டன் கிரஸ் சீட்ஸ், தமிழில் சாலியா விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதைகளில் 100 கிராமில் கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம் ஆஃப் அயர்ன் இருக்கு அண்ட் 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் நிறைய இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 லட்டு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 கிராம்ஸ் ஆஃப் இந்த சீட்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான அயர்ன் கண்டென்ட் அத்தனையும் இதுலேயே நமக்கு கிடைச்சிருது. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலிம் சீட்ஸை இது ஒரு 100 கிராம் அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணியிலையோ இல்லை இளநீர்லையோ ஊற வச்சுக்கணும். தேங்காய், வெல்லம், அவ்வளோதான். தென் 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. இதை வந்து சிம்பிள் மெத்தடில் நீங்கள் நார்மலாக சாட்டே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த லட்டு வந்து நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம் அண்ட் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு தேவையான அயர்ன் சப்ளிமெண்ட் கிடச்சிரும், ப்ளஸ் ஹேர் லாஸ்க்கான ஒரு மேஜர் சப்ளிமெண்ட்டும் கிடச்சிரும். இந்த ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யலாங்கிறத நான் கேப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கே பார்த்துக்கோங்க.